தொட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் வளர்ச்சியே இல்லை. போன வருஷம் இது நிறையவே பூத்துது. இப்போ இந்த வருஷத்துக்கு இந்த ஸ்டெம் பாருங்கள் ரொம்ப திக்காகிடுது. நிறைய வேறு வந்திருக்கு அதில் பிரான்ச்சஸ்ஸு. அடியிலேருந்து வர பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ செடி வந்து செழிப்பாக வளர்ந்துருந்துருக்கு. இப்போ இதை வந்து இன்னொரு பெரிய தொட்டிக்கு மாற்றினா தான் அடுத்த வருஷம் உங்களுக்கு நிறைய பூ கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சின்ன சின்ன கிளைகளெல்லாம் வெட்டி விட்டுடலாம். இப்படி கிளைகளை வெட்டும்போது இந்த காஞ்சு போனது, இந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டிங்கன்னா தான் புது துளிர்களும் புது கிளைகளும் வந்து நிறையா மொட்டுகளும் வரும். மல்லிச்செடி பிடிக்காதவங்களே கிடையாது. அதோட வாசனைக்கே நம்ம அதை நட்டு வளர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நுனி டெட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு பெரிய க்ரோ பேக்கில் ரீபாட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கு அடுத்த சீசனுக்கு நிறையா பூக்கள் கொடுக்கும். இது பாருங்கள், வேரே வந்துடுது வெளியில். அந்தளவுக்கு ரூட் பைண்டிங்காக எடுத்தது. அடியில் நல்ல நெட்வொர்க் மாதிரி ரூட் பைண்டிங் ஆச்சுன்னா எந்த செடியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேர் வந்து உறிஞ்சி மேலே வரைக்கும் கொண்டு போக முடியாது. மண்ணும் கம்மியாயிடும். அதனால உங்களுக்கு வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும். வளர்ச்சியே இருக்காது. ஸோ நீங்கள் வளர்ச்சியே இல்லாத செடிகளை இந்த மாதிரி ரீபாட் பண்ணிவிடுங்க. ரீபாட் பண்ணுறது வந்து இந்த சீசனுக்கு ரொம்ப நல்லாவே வரும். இன்னும் ஏப்ரல்லாம் வந்துடுதுன்னா, சம்மர் வந்துடுதுன்னா நீங்கள் ரீபாட் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய பூச்செடிகள் எல்லாம் செக் பண்ணி இந்த மாதிரி வேறு தொட்டிக்கு மாற்றி நட்டுருக்கோங்க. இப்போ இதை வந்து இது ஏற்கனவே நான் எடுத்து பார்த்தேன் பாருங்க, அப்படியே வந்துடுது.